சிங்கர் ஸ்வாகதா சில நாட்களுக்கு முன்னாடி தன் மேல ஒரு பிரபல இசையமைப்பாளர் பாலியல் வன்புணர்வு பண்ணதா ஒரு குற்றச்சாட்டு எழுப்பியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இப்போ தன்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ்ல ஒரு பரபரப்பை கிளப்புற மாதிரியான ஒரு போஸ்டர் போட்டிருக்கிறாங்க. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். பின்னணி பாடகி ஸ்வாகதா சில நாட்களுக்கு முன்னாடி அவங்க கொடுத்த ஒரு பேட்டியில ஒரு பிரபல இசையமைப்பாளர் தன் மேல பாலியல் வன்புணர்வு பண்ணதா ஒரு குற்றச்சாட்டை வச்சிருந்தாங்க. அந்த பிரபல இசையமைப்பாளரோட பேரை அவங்க வெளியில சொல்லல. அதனால அந்த பிரபல இசையமைப்பாளர் யாரா இருப்பாங்கன்னு மக்கள் விவாதிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இந்த சமயத்துல தான் ஸ்வாகதா ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் ஒன்று போட்டிருக்கிறாங்க. இந்த ஒரு விஷயத்துக்காக தான் நான் பல வருடங்களா ரொம்ப பொறுமையாகவும் அமைதியாகவும் என்னை நானே ஹீல் பண்ணிக்கிறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. என்னுடைய இதயத்தோட ஆழத்துல இன்னைக்கு தேவி கடவுளையும் அவங்க எனக்கு கொடுத்த சக்தியையும் நான் இன்னைக்கு உணர்றேன். நான் இன்னைக்கு என்னுடைய அசைக்க முடியாத மன உறுதியோட என்னுடைய ரொம்ப வலிமையான அகலமான காலடிய என்னுடைய நீதிக்கான போராட்டத்துக்கு நான் எடுத்து வைக்க போறேன். இந்த போராட்டத்துக்கு நான் வச்ச பேரு மகிஷாசுர மர்தனம் அப்படின்னு சொல்றாங்க. மகிஷாசுர மர்தனம்னா அரக்கனுடைய அழிவு அப்படின்றதுதான் அர்த்தம். அவருடைய ஆட்டம் ரொம்பவே உக்கிரமா இருக்க போகுது. அதே போல கற்பனையில பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு ரொம்பவே கிராண்டா இருக்க போகுது அப்படின்ற மாதிரி அந்த போஸ்ட்ல தெரிவிச்சிருக்காங்க. இவங்க சொல்ற அந்த பிரபல இசையமைப்பாளர் யாருன்னு மக்கள் பரவலா பேசிட்டு இருக்கும் போது நிறைய பேரு சாம் சிஎஸ்ஆ இருக்குமோ அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா கன்ஃபார்மா அவர் தான் பண்ணாருன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஸ்வாகதா அவர் தான் பண்ணாங்கன்னு அபிஷியலா அவங்க சொல்லல. அவரை தொடர்ந்து நிறைய இசையமைப்பாளரோட பெயர்கள் அடிபட்டு இருந்த அந்த சமயத்துல ஸ்வாகதா அதுக்கு ரிப்ளை கமெண்டா அவங்களுடைய போஸ்ட்ல ஒரு கமெண்ட் போட்டிருந்தாங்க. நிறைய பேர் அந்த இசையமைப்பாளர் யாருன்னு கரெக்டா கெஸ் பண்ணியிருக்கிறீங்க. எனக்கு நடந்த இந்த ஒரு பிரச்சனை 7 வருஷங்களுக்கு முன்னாலேயே நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு அப்பவே இது தெரியும். எல்லாரும் இவரை ஈஸியா கெஸ் பண்றதுக்கு முக்கிய காரணம் அவர் ஒரு பாப்புலர் அபியூசர். அவரால் என்னைய மாதிரியே பல பெண்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. பெண்கள் மட்டுமே கிடையாது, சில ஆண்களுமே கூட அவருடைய விக்டிம்ஸா இருக்கிறாங்க. கூடிய சீக்கிரமே அவர் கோர்ட்டு கேஸ்னு இழுக்கப்படுவார். அது வரைக்கும் நாம பொறுமையா இருப்போம் அப்படின்னும் இந்த விஷயத்துல எனக்கு ஆறுதலாவும் உறுதுணையா இருந்த அத்தனை பேருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க. உண்மையிலேயே ஸ்வாகதா குறிப்பிடுற அந்த பிரபல இசையமைப்பாளர் யாரா இருப்பாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி தொடர்ந்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க வி டாக்கீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.